வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் தன்கர் ராஜினாமா விவகாரம். வீட்டுக் காவலில் வைத்துள்ளதா பிஜேபி? எதிர்க்கட்சிகள் புகார். எதிர்க்கட்சிகளின் விமர்சனத்திற்கு விளக்கம் தந்த அமித்ஷா. சுதர்சன் ரெட்டியை நக்சல் ஆதரவாளர் என விமர்சித்த அமித்ஷா. கடும் கண்டனங்களை தெரிவித்த நீதிபதிகள், எதிர்க்கட்சிகள் என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பித்தவுடன் அவரது உடல்நிலையை காரணம் காட்டி ராஜினாமா செய்திருந்தார். ஆனால் அவர் ராஜினாமா செய்த அந்த தன்கர் அவர்கள் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வருகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரையில் திருமாவளவன் அவர்கள், அதே போன்று எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் உள்ளிட்ட அதே போன்று காங்கிரஸ் கட்சியில் பல முன்னணி தலைவர்களும் இது குறித்த அந்த குற்றச்சாட்டை வைத்து வருகிறார்கள். அதற்கு பிறகு எந்த தகவல் தொடர்பும் அவரிடமிருந்து இல்லை, அவர் வீட்டுக் காவலில் தான் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சு வெங்கடேசன் அவர்கள் தெரிவிக்கும் போது இந்த நிலை சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் வந்துவிடக்கூடாது, நம் தமிழருக்கு அந்த நிலை நேர்ந்துவிடக்கூடாது என்று ஒரு கரிசனத்தோடு தான் நாங்கள் பார்க்கிறோம் என்று அவருடைய கருத்தை பதிவு செய்திருந்தார். அதே சூழ்நிலையில் ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் சுதர்சன் ரெட்டி அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். அந்த சூழ்நிலையில் அவர் நக்சல் ஆதரவாளர். ஏற்கனவே அவர் வழங்கிய ஒரு தீர்ப்பை காரணம் காட்டி, மேற்கோள் காட்டி, சல்வா ஜுடும் என்ற ஒரு அமைப்பு, அதாவது நக்சலுக்கு எதிராக அமைக்கப்பட்டிருந்த அந்த அமைப்பானது தடை செய்யப்பட்டது, அல்லது அந்த அமைப்பை அந்த ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. இது நக்சல் ஆதரவாளர், நக்சல் ஐடியாலஜி இருக்கிறதுனால தான் அவர் இந்த தீர்ப்பை வழங்கினார் என்று அமித்ஷா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதற்கும் எதிர்க்கட்சிகள் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி முன்னாள் நீதிபதிகள் குழு 18 பேர் அடங்கிய ஒரு குழு, அவர்களும் தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இவ்வாறாக தன்கர் விவகாரமாக இருக்கட்டும், சுதர்சன் ரெட்டி அவர்கள் விவகாரமும் தற்போது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. அது பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுக தலைமை கழக வழக்கறிஞர் சூர்யா வெற்றிகொண்டான் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அரங்கில் நம்மோடு இணையும் தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் முருகையன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். வலதுசாரி சிந்தனையாளர் சாய் சுதாகர் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். முருகையன் சார், உங்கள்கிட்ட துவங்குறேன். பல்வேறு குற்றச்சாட்டுகள் தன்கர் அவர்கள் மீதாக இருக்கட்டும், அதே போன்று அமித்ஷா அவர்கள் சுதர்சன் ரெட்டி மீது வைத்த அந்த நக்சல் அப்படின்ற அந்த ஒரு குற்றச்சாட்டாகட்டும், உங்களுடைய முதல் சுற்று பார்வை சொல்லுங்கள். ஏற்கனவே ராஜினாமா செய்துவிட்ட நம்முடைய நாட்டினுடைய துணை ஜனாதிபதியாக இருந்த தன்கர் அவர்கள் திடுதுப்பென்று அவர் முதல் நாள் வரைக்கும் ஆக்டிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கார். திடீரென்று அவரை ராஜினாமா செய்ய வைத்து அவர் ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். அதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் எதையும் பெருசாக ஒன்றும் அவங்க சொல்லாட்டியும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அப்படின்னு டக்குன்னு சொன்னாங்க. ஆனால் உடல்நிலை சரியில்லாமல் எந்த ஆஸ்பத்திரிலையும் அட்மிட் ஆனதாகவோ, இல்லை அதுக்கப்புறம் அவர் எப்படி இருக்கிறார் என்ன ஏதுங்கிறத பற்றியோ, இல்லை அவருடைய பேட்டியோ எதுவுமே இந்த நாட்டில் அது கொண்டு இல்லை. அப்படிங்கிறதுனால தான் பல்வேறுபட்ட சந்தேகங்களை, ஏன்னா மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இருந்தவர் அந்த பதவியை விட்டு ராஜினாமா செய்திருக்கிறார். அது பிறகு அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், என்ன ஏதுன்ற ஒரு சிறு விவரம் கூட அந்த நாட்டிற்கு தெரியவில்லை. அவரும் முன்னே எதையும் பேசவில்லை என்பது முக்கியம். அவர் ஏன் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் என்பதற்கு என்னை பொறுத்தவரையில் 1-2 காரணங்கள் உண்டு. அவரும் தமிழ்நாட்டிலிருந்து கவர்னரை எதிர்த்து, ஜனாதிபதியை எதிர்த்து ஒரு வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டது. அதாவது சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டங்களை நீங்கள் ரொம்ப தள்ளி போடக்கூடாது, வருடக்கணக்கில் பெண்டிங் வைக்கக்கூடாதுங்கிறத ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கிலே உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசினுடைய அந்த நிலைப்பாட்டை, அந்த அட்வொகேட்டுங்க சொன்ன வாதத்தை ஏற்றுக்கொண்டு, நீங்கள் ஜனாதிபதிக்கு 6 மாதமும் கவர்னருக்கு 3 மாதத்துக்குள்ளே எந்த இதாக இருந்தாலும் தீர்மானங்களை, சட்டங்களை நீங்கள் நிறைவேற்றி கையெழுத்திட்டு ஒப்புக்கொள்ள வேண்டும், அல்லது இல்லை என்று சொல்ல வேண்டும், ஏதாவது சொல்லணும். கிடப்பில் ரொம்ப நாள் போடக்கூடாது, அது ஏற்கத்தக்கது அல்ல என்று ஒரு விதிமுறையை, ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்து சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கியது. தீர்ப்பா பரிந்துரையா சார்? தீர்ப்பு வழங்கியது உடனடியாக கையெழுத்து இடப்பட்டதாகவே ஏற்றுக்கொள்ளப்படும். அவர் கையெழுத்து இடாட்டியும் கூட சுப்ரீம் கோர்ட் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் அன்றைய தினமே கையெழுத்து நிறைவேற்றப்பட்டதாக அதுக்கு பொருள் கொள்ளப்படும். அப்படிதான் அது யாருமே எதுக்கும் அதை பற்றி யாரும் பெருசா விமர்சனம் பண்ணல. பிரதமரோ
அல்லது உள்துறை அமைச்சரோ சட்ட அமைச்சரோ யாரும் பெருசாக விமர்சனம் பண்ணலை. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் துணை குடியரசுத் தலைவர் இந்த தீர்ப்பை வழங்குவதற்கு இது என்ன சூப்பர் பார்லிமெண்ட்டா, உச்சநீதிமன்றம் நம்ம பார்லிமெண்ட்டை விட சூப்பர் பார்லிமெண்டா என்ற கேள்வியெல்லாம் எழுப்பினார். ஏனென்றால் மற்றவர்கள் பேசினால் உச்சநீதிமன்றத்தை கண்டிக்கிற அந்த ஒரு வழக்கு வரும். ஆனால் ஜனாதிபதியோ துணை ஜனாதிபதியோ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கும்போது, பேசும்போது, கேள்வி எழுப்பும்போது அவர் மீது எந்த வழக்கும் தொடுக்க முடியாது என்று ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் பேசினார். ஆனால் அதை நேரடியாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கண்டிக்க முடியாமல் அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய தலைமையை, மோடியா இருக்கட்டும் அமித்ஷா இருக்கட்டும், அவங்களுடைய தலைமையில் அந்த உச்ச நீதிபதிகள் கண்டித்திருப்பதாக நான் அறிகிறேன். அதாவது இது போன்றெல்லாம் ஒரு துணை ஜனாதிபதி பொறுப்பில் இருப்பவர் நாங்கள் கொடுக்கிற ஒரு தீர்ப்பை எந்த காரணமும் இல்லாமல் திடீரென்று, நீங்க சொல்றத பார்த்தா பிஜேபியில மத்தபடி யாரும் விமர்சிக்க முடியாது, சட்ட பாதுகாப்பு இருப்பதால் அவர் பிஜேபியின் குரலா தானே ஒழிச்சிருக்காரு. ஆமாம். இல்ல அப்புறம் அவர் எதுக்கு பிஜேபியில நிக்க? இல்ல அதுதான் காரணம். இவர் ஒழிச்சிட்டாரு. அது அவங்க பர்மிஷன் இல்லாமல்லாம் ஒழிச்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. மோடியினுடைய ஆதரவு இல்லாமலோ அவர் அனுமதி இல்லாமலோ அவர் பேசினார் என்று நான் எடுத்துக்கொள்ளவில்லை. அவர் பேச வைத்தார்கள், பேசினார். ஆனால் என்ன நடந்தது? உச்சநீதிமன்றம் அதை கடுமையாக கண்டித்து மறைமுகமாக அவரே பலிகடா ஆக்கிட்டாங்க. ஆமா, அதாவது எச்சரிக்கை விடுத்தது. இது போன்று நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நீங்கள் அவமானப்படுத்தினால், நாங்கள் வழங்குகிற தீர்ப்பை பற்றியெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு உயர் பதவியில் இருப்பவர் இப்படியெல்லாம் பேசுவது மக்களுக்கு இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் ஒரு பெரிய தூண், அதன் மீது இருக்கின்ற நம்பிக்கை இழக்கிற செயலாக இருக்கும். அது மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. இப்படியெல்லாம் நடந்து கொண்டால் எங்களுடைய நடவடிக்கையெல்லாம் வேறு விதமாக இருக்கும் என்றெல்லாம் எச்சரிக்கை மறைமுகமாக நம்முடைய மத்திய அரசாங்கத்துக்கு வைத்ததாக நான் கருதுகின்றேன். அதனால தான் அந்த நிலை வந்தபொழுது உடனடியாக எந்த பெரிய காரணமும் இல்லாமல் உடனடியாக கூப்பிட்டு நீங்க உடனடியாக இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. இப்போ அது நாடாளுமன்ற கூட்டத்தில் நீக்கிறதுக்கு அதுதான் காரணம். ரொம்ப நாள்லாம் கிடையாது, ஒரு மாசம் 1.5 மாசம் தான் இருக்கும். அது ஒரு இது இருந்தது. பார்லிமெண்ட் மேல் சபையில 1-2 விஷயங்களில் மத்திய அரசாங்கம் சொன்னதெல்லாம் மீறி அவர் கொஞ்சம் வேறு மாதிரி தடுமாற்றத்தோடு நடந்து கொண்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இந்த விஷயங்கள்னால தான் அது முதல் தாக்குதல். இது 2வது பார்லிமெண்ட்ல மேல் சபையில இவர்கள் சொன்னது மாதிரி நடந்து கொள்ளாமல் சற்று எதிர்கட்சிகளுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தது மாதிரி நடந்ததாக ஒரு பேச்சு இருந்தது. இதெல்லாம் காரணமாக வச்சு தான் அவர் ராஜினாமா செய்ய சொன்னார்கள். ராஜினாமா செய்து விட்டார். சரி, ராஜினாமா செய்யறதை பற்றி இல்லை, அதுக்கப்புறம் அவர் எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறார், உடல்நிலை சரியில்லாமல் வெளியே போனாரே, அவர் என்ன உடல்நிலையில் இருக்கிறார் என்பதை ரொம்ப ஆர்வத்தோடு அதை அறிந்து கொள்வதற்கு எதிர்கட்சிகள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அதை மறுத்திருக்கார் இல்லையா? அவர் மறுக்கிறது, அவர் மறுக்கிறாருங்க. கேள்வி எழுப்பியது தங்கரை பத்தி அவர் மறுக்கிறார். ஆனா அவர் எதுவுமே இந்த வெளியில ஒரு பேட்டியை கொடுக்கலாம். இல்ல எனக்கு உடல்நிலை எல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நலமாக தான் இருக்கிறேன், அதனால நீ யாரும் கவலைப்பட வேணாம், நான் ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அவர் அமித்ஷா சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்கு, அது பொருத்தமா இருக்கு என்று சொல்லலாம். அது நாளைக்கு நடக்குமோ இன்னைக்கு நடக்குமோ எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க சுதர்சன் ரெட்டி நீங்க ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாருன்னா அந்த நீதிபதி அந்த கொண்டு வந்த குற்றவாளி குற்றவாளியா இல்லையா என்பதை அந்த சாட்சியங்களை பொறுத்தும் நிரூபிக்கிறதை பொறுத்தும் ஆர்குமெண்டை பொறுத்தும் என்ன அதாவது வக்கீல்களுடைய ஆர்குமெண்டினுடைய திறமையை பொறுத்தும் அதை நம்புற அளவுக்கு அது இருந்தாதான் தீர்ப்பு எதிராக வரும். இல்லை என்றால் அது இவருக்கு நான் நக்சலுக்கு ஆதரவாளர் எனவே அவரை நான் விடுதலை செய்கிறேன் எதிர்பார்க்க முடியாது. இது மாதிரி உள்ளர்த்தம் ஒரு தீர்ப்பை பற்றி நீங்கள் விமர்சிக்கலாம். ஆனா அந்த தீர்ப்பை கொடுத்த நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிப்பது போல் செய்வது ஒரு சட்டப்படியான ஒரு முறையற்ற செயல் என்பதை எப்படி அமித்ஷா தெரியாம இருந்திருப்பார் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்படி சொல்லி இருப்பது கண்டனத்துக்குரியது. அது மாதிரி நடந்து கொண்டால் அது மிக தவறான போக்கை கடைபிடிப்பதாக இருக்கும். சரி சார், கண்டிப்பா அடுத்த சுற்றில் இதை பற்றி விரிவாக பேசுவோம் சார். நீங்க இதுல இருந்தே தொடங்குங்க சார். அதாவது நக்சல் அப்படின்னு சொல்லி ஒரு வேட்பாளர் எப்படி நீங்க ஒரு உள்துறை அமைச்சர் சொல்றது தவறு அப்படின்னு சொல்லி முருகேன் சொல்றாங்க சார். நக்சல்ன்றதுக்கு அடுத்து வருவோம். இப்போ திரு தன்கர் அவர்கள் என்னுடைய அறிதல் படி காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்தவர், ஒரிஜினலாக காங்கிரஸில் இருந்தவர், கரெக்டானா? சரி, யோசனை பண்ணுங்க, அடுத்து சொல்லுங்க. ஓகே, வந்தவர். அண்ட் இப்போ அவர் என்ன நிலைமையில் இருக்காருன்னு இந்த கட்சி வருத்தப்படுன்னு போது நம்ம அப்பா என்ன மனிதாபிமானம் அப்படின்னு மக்கள் உணர்வாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, சில மாதங்களுக்கு முன்பு அவருக்கு இருந்த உடல் குறைபாட்டை கிண்டல் செய்து இதே பார்லிமெண்ட்டில்
அவருடைய உடல் குறைபாட்டை கிண்டல் செய்து, அந்த மனுஷனுக்கு எல்லாருக்குமே உடல்ல குறை இருக்கிறது ஒரு யதார்த்தம், சாதாரண விஷயம். அதை கிண்டல் செய்தவர்கள் இன்னைக்கு வந்து ஆடு நனையுதுன்னு ஓனா அழுத கதையா இவங்க என்ன சொல்றாங்க, அவர் பாவம், அவர் என்ன நிலைமையில் இருக்காருன்னு தெரியல, ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்காரு. ஐயா, ரஃபேல் வந்து குண்டு தாக்குதல் நடத்தி இருக்குன்னா அதுக்கு ப்ரூஃப் வேணும்னு கேட்குறவங்க இந்த ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது இவங்க ப்ரூஃப் கொடுக்கணுமா வேண்டாமா? ஆனா இவங்க தலைவருக்கு இது வந்து ஒரு பழக்கமாயிடுச்சு. அதாவது ஏதாவது ஒன்று போற போக்கில் சொல்றது, அப்புறம் வந்து நீதிமன்றத்தில் போயிட்டு என்னை இந்த மாதிரி அவரை சுற்றி ஒரு பேச்சுகள் வரும்போது தன்கர் வந்து இல்ல நான் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துட்டா முடிஞ்சு போயிடும் சார். அது அவருடைய விஷயம் சார். அதுக்கு எதுக்கு நீங்க பாஜகவை தாக்குறீங்க? அது அவருடைய தனிப்பட்ட விஷயம். எது அவர் பேட்டி கொடுக்கறது கொடுக்காத தனிப்பட்ட விஷயம். அதுக்கு ஏன் பாஜக பொறுப்பு ஏத்துக்கணும்? திடீர்னு அவர் ராஜினாமா செஞ்சது, இந்த மாதிரியான சம்பவங்கள் தான் கேள்விகள் எழுப்புது. இல்லைன்னா இதே திரு சுதர்ஷன் ரெட்டி, ஜஸ்டிஸ் சுதர்ஷன் ரெட்டி கதைக்கே வருவோம். நம்ம ஒரு 30 வருஷம் பின்னாடி போவோம்னா என்ன டிராவல் பண்ணுவோம். ஏன்னா உண்மை மக்களுக்கும் தெரியணும். 2002 2010 வரைக்கும் கோவா மாநிலத்தில் திகம்பர் காமத் அப்படின்றவர் ஆட்சியில் இருந்தார், முதல் மந்திரியாக இருந்தார். அவர் வந்து மைன்ஸ் மினிஸ்ட்ரியும் அவர் வச்சுக்கிட்டு இருந்தார். 2002 2010 வரைக்கும் அங்கே கடும் ஊழல், அதாவது அயனோர் மைன்ஸில் நிறைய ஊழல் நடந்தது, கனிம வளத்தை கொள்ளையடித்து விட்டார்கள் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு. இதே இவரே போய் பேசியிருக்காரு அதை பற்றி. யார்? இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கார் இல்லையா, ஆம் ஆத்மி பார்ட்டி. அவரும் போய் அங்கே கோவாவில் எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணும்போது இதை பற்றி பேசியிருக்காரு. 2011 பாஜக அரசு வந்த உடனே திரு பரிக்கர் அவர்கள் சுதர்ஷன் ரெட்டி அவர்களை கோவாவின் முதல் லோக் ஆயுக்தாவாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்போது காங்கிரஸும் இதே கதை தான், அதாவது கான்ஸ்டியூஷனுக்கு அகென்ஸ்டாக போவார் அந்த ஜட்ஜு அப்படின்னு அவர் மேலே குற்றம் சாட்டி காங்கிரஸும் சரத்பவார் காங்கிரஸும் மும்பை ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அந்த மும்பை ஹைகோர்ட் இல்லை, ஜஸ்டிஸ் சுதர்ஷன் ரெட்டியை அங்கே லோக் ஆயுக்தா போட்டதில் எந்த விதமான தப்பும் இல்லை, அவர் சரியாக தான் நடப்பார், இல்லை இந்த கான்ஸ்டியூஷன் இப்போ ஒரு புக்கை வச்சு வீசுகிறாங்களே இந்த புக்குக்கு அகென்ஸ்டாக தான் அவர் போவார் அப்படின்னு இவங்களுடைய குற்றச்சாட்டு. பாஜகவோட குற்றச்சாட்டில் இதே காங்கிரஸ் இதே ஜஸ்டிஸ் சுதர்ஷன் ரெட்டி அவர்களை தாக்கி பேசினார்கள், அவர் மேல கேஸ் போட்டாங்க பாம்பே ஹைகோர்ட்ல, அது டிஸ்மிஸ் ஆச்சு. அவர் மார்ச் மாதம் 2013 பதவி ஏற்கிறார் லோக் ஆயுக்தாவாக. 7 மாசத்துல ரிசைன் பண்றாரு. பர்சனல் ரீசன் அப்படின்னு ஒரே லைன்ல. இவங்க கேள்வி கேட்டாங்களா, ஏன் பர்சனல் ரீசன்னா என்ன ரீசன்னு, நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க, பர்சனல் என்ன இப்போ உடம்புல என்னன்னு கேட்குறாங்க இல்லையா, எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க, எந்த டாக்டர் கிட்ட போனாங்க, அது அவர் கேள்வி கேட்டாங்களா? 2010 இருங்க நான் முடிச்சிடுறேன் அப்புறம் பேசுங்க. அவர் நீதிபதி, அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியோ அல்லது லோக் ஆயுக்தா நீதிபதியோ, லோக் ஆயுக்தால ஒரே ஒரு நிமிஷம் ராமன் சார் வரவேற்று பேசலாம். அரங்கிற்கு வந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். அவர் வந்து லோக் ஆயுக்தா ஹெட்டாக அங்க நியமனம் செய்யப்படுகிறார். இவங்க அழுத்தம் கொடுக்குறாங்க, அவர் ரிசைன் பண்றார். பரிக்கர் வந்து அவர்கிட்ட கெஞ்சுறாரு, கெஞ்சாத குறையா வேண்டுறாரு, நீங்க இருந்தாத. அது கூட ஷா கமிஷன் ஒண்ணு போட்டு அவங்க கண்டுபிடிச்சது 30,000 கோடி அங்க ஊழல்னு. ஓகே, அதுக்கு போடுறாங்க. அவர் 7 மாசத்துல ரிசைன் பண்றாரு. இதே காங்கிரஸ் கட்சி அங்க கேள்வி கேட்டதா, அவரை யார் அழுத்தம் கேக்குறாங்க, அதை கேட்கலன்றது ஆன்சர் தாண்டி இப்ப நக்சல்னு அவர் வந்து உள்துறை அமைச்சர் சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. பாஜக ஆட்சி தான். சரி, அங்க வந்து பாஜக ஆட்சி. இவங்க பாஜக ஏன் கேள்வி கேட்கல, என்ன அழுத்தம் கொடுத்தீங்களா, அவரை மிரட்டினீங்களா அப்படின்னு அந்த இந்த கேள்வியை அங்க கேட்கல. அது கேட்காதது பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தல. ஆனா இன்னைக்கு நக்சல்னு சொன்னதுதான் இம்பாக்ட் ஏற்படுத்துது இல்லையா? அப்ப அதுக்கான பதில தான் நீங்க சொல்லணும். எது ஏன் கேட்கல அப்படின்றது ஒரு கேள்வி. ஆமா, நக்சல்ல ஏன் சொல்றேன்னு சொல்றாரு இல்லையா? அதாவது அரசியல் அது இவர் சொல்றாரு இல்லையா, அந்த வாதங்களை வைத்து சாட்சிகளை வைத்து அப்படின்னு. இதே சட்டம் என்ன சொல்லுது,
10 குற்றவாளிகள் கூட தாண்டி போயிடலாம். ஆனா ஒரு நிரபராதி நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது. தண்டிக்கப்படக்கூடாது. என்னுடைய தான் புரிதல் சரியா இருந்ததுன்னா அது வந்து ஒரு பழங்குடியினர் அமைப்பு, அவங்க கிட்ட ஆயுதங்களை கொடுத்து பண்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இருந்திருக்கு. இது மாதிரி எல்லாருமே வந்து இதை கையில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் சட்டம் அதுக்கெல்லாம் திருப்பி கூட வழங்கியிருக்கலாம் இல்லையா? அவர் அதை நக்சல் ஆதரவுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு பழங்குடியினரே ஆயுதம் தாங்கி அதுக்கான போராட்டத்தை நடத்துறது அப்படின்றத அனுமதிச்சா அவங்களுக்கு என்ன நாளைக்கு அவங்க வேற எதுக்குனாலும் திரும்பலாம் இல்லையா? அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? நீங்க சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசோட கடமை தான். ஆனா அதுக்காக வந்துட்டு அவங்களே யாருக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க அவங்க கையில ஆயுதத்தை கொடுத்து நீங்க போராட சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் அவங்கவுங்க போராடிட்டே இருக்க வேண்டியதான். போராடுன்னு சொல்றது இல்லை. இப்போ இவங்க லைசன்ஸ் கன் வாங்கி வச்சுக்கிறாங்களா இல்லையா? ஏன் பாதுகாப்புன்னு அப்போ கேட்கலாம் இல்ல, நீதிபதிகள் கேட்கலாம் இல்லையா? ஏன் நீ வந்து எல்லாரையும் சுட்டுட்டு போயிட்டு பாதுகாப்புக்குன்றது வாங்குறதுன்னு வேற. அவங்களுக்கும் பாதுகாப்புக்கு தான் வாங்கினாங்க. ஏன்னா சும்மா நீ வந்து வச்சுக்கோ அப்படின்னா இல்ல, அப்போ நக்சல் அப்பவே அழிச்சிருக்கலாம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியும் சார்? நக்சல்கள் அப்பவே அழிச்சிருக்கலாம் அப்படின்னா அவங்க என்ன துப்பாக்கி சும்மா வச்சிருந்தா நக்சல் அழிஞ்சிருவாங்களா? 2000 அழிச்சிருக்க 2020 அழிச்சிருக்க முடியும்னு அமித்ஷா சொல்றாரு அப்படின்னா அப்புறம் பழங்குடியினர் கையில துப்பாக்கி இருந்தா அவங்க சுடாமலே எப்படி அழிக்க முடியும்னு கேக்குறேன். நீங்க பாதுகாப்பு பயந்து போறாங்க, அவங்க கிட்டயும் துப்பாக்கி இருக்குன்னு ஒரு பயம் தானே அச்சந்த சார். யாருக்குமே உயிர் பயம் எல்லாருக்கும் இருக்கு. இப்போ இந்த ரவுடிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன தைரியத்துல தானே வெளியே சுத்துறாங்க. ஆனா என்கவுண்டர்னு வரும்போது பயப்படுறாங்களா? பயப்படுறது இல்லையா? எல்லாருக்கும் உயிர் மேல ஆசை இருக்கு சார், எல்லாருக்கும் உயிர் பயம் இருக்கு. அவர் அந்த அர்த்தத்திலையும் சொல்லி இருக்கலாம் உள்துறை அமைச்சர். அதாவது இவங்க கையிலயும் ஆயுதம் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம சுட்டா அவங்க சுடுவாங்கன்னு அந்த பயத்துல அவங்க வந்து நான் வெட்டினாலும் வெட்டும் சார். அந்த பயத்துல அவங்க அடங்கி இருப்பாங்கன்றது உங்க கருத்தா இருக்கு. சரி, ரைட். ஒரு அர்த்தத்துல உள்துறை அமைச்சர் சொல்லி இருக்கலாம். அதையே இவங்க இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். திரு சூர்யா வெற்றிகொண்டான் சார், உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க. இந்த ரெண்டு விஷயத்திலையும், தன்கர் விஷயத்திலையும் அதே மாதிரி சுதர்சன் ரெட்டி அவர்களின் நக்சல் சொன்ன விஷயத்திலையும். எஸ் சார். எனக்கு முன்னால பேசினாரு முருகன், அதே மாதிரி சுதாகர் சார் பேசினாரு. 2 பேர் கருத்தையும் நீங்க உள்வாங்கி இருப்பீங்க. என்ன போகணும்னா, முன்னாள் வைஸ் பிரசிடண்டா இருந்தவர், அதுவும் பிஜேபியில தான் இருந்தாரு. ஆளுக்கானாமே எங்கன்னு அப்ளிகேஷன் இப்ப நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப தேர்தல் இடத்துல நாங்க இருக்கோம். ஓகே, எந்த கட்சியில இருக்காருங்கிறதா இப்ப எங்களுக்கும் தெரியல. ரொம்ப வித்தியாசமா இருக்கு பிஜேபியோட அணுகுமுறைகள்லாம். இப்ப இருக்காரா இல்லையா அப்படின்னு மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் ஒரு RSS சார்ந்தவர், அவர் ஒரு கடிதம் ஒன்று கொடுக்குறார். ஐயா எங்கதான் இருக்காரு கண்டுபிடிச்சு கொடுங்க, ஜக்தீப் தன்கர் எங்கதான் இருக்காரு பார்த்தா சொல்லுங்க, இல்லையா வீட்டுக்காவல் வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி வர்ற அளவுக்கு ஒரு வைஸ் பிரசிடண்டோட நிலைப்பாடுன்னா ரைட், அது பரவாயில்ல, அது அவங்க கட்சிக்குள்ளேயே ஆய்வு நடத்திட்டோம். நான் என்ன திரும்பி கேட்கிறேன்னா, ஒரு அமித்ஷாவுக்கு உள்துறை அமைச்சர் இந்தியாவுக்கு, அவருக்கு என்ன வேலை கொடுத்தோமோ அந்த வேலையை அவர் ஒழுங்கா செய்யலாம். தேர்தல் ஒன்று வந்துன்னா அது ஜனநாயக ரீதியா அவர் அதை சந்திக்கிறதுக்கு உண்டான பணிகளையும் செய்யலாம். இவர் உள்துறை அமைச்சர் வந்து எப்படி பிஜேபிக்கு மட்டும் உள்துறை அமைச்சரா அல்லது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே உள்துறை அமைச்சரா, இல்ல இப்ப தமிழர்களாகி எங்களுக்கெல்லாம் அவர் உள்துறை அமைச்சரா, இல்ல தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் வந்து இப்ப எங்க பார்வையில வந்து அவர் தியாகியா துரோகியா அப்படிலாம் ஒரு 2 கேள்வி வைப்போம். எங்க பார்வையில என்னை கேட்டீங்கன்னா அவர் பெரிய தமிழினத்துக்கே பெரிய துரோகின்னு நான் சொல்லுவேன். மோடியை சொல்றானான்னு கேட்காதீங்க, அமித்ஷாவை சொல்லுவேன். ஏன்னா ஒட்டுமொத்த தமிழர்களும் இங்க மேல, இப்ப நீங்க தமிழர் உட்கார்ந்துருக்க 4 பேரும் தமிழர்கள், இப்ப பேசுற எங்க அருமையான சுதர்சன் தமிழர்கள் தான். ஆனா தமிழர்கள்ல உங்களுக்கு சூடு இருக்கா, சொரணம் இருக்கா, மானம் இருக்கா, ரோஷம் இருக்கா அப்படின்னு ஒடிசாவில் போய் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அங்க இருக்கிற பாண்டியன் ஒரு IASக்காக, இந்த IAS பின்னால நீங்க ஒடிசாவில் பட்நாய்க்கு ஓட்டு போடணுமா, ஓட்டு போட்டா ஆள்றது ஒரு தமிழன், சோ அந்த தமிழன் இங்க ஒடிசாவில் இருக்கலாமா, உங்களுக்கு எல்லாம் சூடு சொரணம் இருக்கான்னு அங்க இருக்க ஒடிசா மக்களை பார்த்து கேட்டவர் அமித்ஷா. அப்படியெல்லாம் கேட்ட ஒரு அமித்ஷா இப்ப தமிழ்நாட்டுக்கு ஓடி ஓடி உடையாந்து இங்க நம்மள்கிட்ட தமிழ்ல பேச முடியல, தமிழர்களா மாற முடியல, உங்களோட பாரம்பரியம் என்ன அப்படி இப்படின்னு இப்ப பேசினா, இப்ப எங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி இப்ப பேசுன சுதர்சன் மாதிரி எங்களை மாதிரி சார், இங்க முன்னால பேசுன முருகன் சாரு, இப்ப எங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன உணர்வு வரும்? அந்த உணர்வு எல்லாம் நாங்க அமித்ஷாட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நடக்கிறது என்ன, வைஸ் பிரசிடண்ட் எலெக்ஷனு, கேண்டிடேட்டு, உங்களுக்குன்னு ஒரு ஆள் போட்டீங்க, CPR ஒரு தமிழரை போட்டீங்க, நாங்க அவரை தமிழரா ஏத்துக்கிறோமா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஏன்னா அவரு
பாசிசத்துக்குள்ள போனதுனால அது தமிழர்களுக்கு எதிரான ஒரு குரல். அது திராவிட போர்ல அது அந்த வம்சத்தை சார்ந்தது. நாங்க அதுக்குள்ள வரல. ஆனால் நாங்க கேட்கறது ஒரு சுதர்சன் ரெட்டின்னு ஒருத்தர் நீதியரசரை போட்டோம். அந்த நீதியரசரை அவரு இப்ப வெற்றி பெறுவது யாருங்கிறதுலாம் அப்புறம். அங்க ஜனநாயகம் தலைக்கணும்னா அமித்ஷாவுக்கு ஏன் பயம் வரணும்? நீதான் மெஜாரிட்டியில இருக்கீங்கல்ல, ஃபுல் மெஜாரிட்டியில இருக்கும்போது உங்களுக்கு எதுக்கு குளம் நடுங்குது? விட்டுட்டு அமைதியா மற்றபடி அரசு பணியை பார்க்க வேண்டியதானே. ரொம்ப குறிப்பா இந்த முன்னாள் நீதியரசர் சுதர்சன ரெட்டி யாரு, அவரை பத்தி ஆய்வு என்ன, அவரு ஒரு நெக்ஸலைட்டுக்கு ஆதரவா தீர்ப்பு சொன்னவரு அப்படின்னு சொன்னா ஒரு நீதியரசரா இருந்து விடுதலை பண்ண வரலாறுலாம் இனிமேல் எடுத்துருவோமா? அமித்ஷா விடுதலை பண்ண நீதியரசர் யாரு? இப்ப அமித்ஷா எந்த குற்ற வழக்குல உள்ள இருந்தாரு? அமித்ஷாவை ரிலீஸ் பண்ண அந்த வழக்குல இருந்து ரிலீஸ் பண்ண நீதியரசர் யாரு? அமித்ஷா வேண்டிய பங்காளியா? இல்ல அப்படி ரிலீஸ் பண்ண நீதியரசர் இன்னைக்கு என்னவா இருக்காரு? ஒரு கவர்னரா இருக்காரு. நாட்டுக்கே தெரியும். எப்படி அமித்ஷா ரிலீஸ் பண்ணதுனால கவர்னரா? இல்ல ஒரு துணை ஜனாதிபதி தேர்தலில் போட்டி போட்ட பாவத்துக்காக அவர் எழுதின தீர்ப்பை விமர்சனம் பண்ணி அவரை இடதுசாரி சிந்தனையாளர் அப்படின்னு சொன்னா வலதுசாரி சிந்தனையாளர் அப்படி தமிழ்நாட்டில் நான் சொல்லிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம்? இந்த விமர்சனம் எதை ஒட்டியது? உள்துறை அமைச்சர் அவருடைய நீதியரசராக இருந்த காலத்தை அவர் கொடுத்த தீர்ப்புகளை எல்லாத்தையும் ஒப்பிட்டு நீங்க அவருக்கு ஓட்டு போட்டுறாதீங்க, அவர் இந்த நாட்டுக்கே தேவையில்லாத ஒரு நபர், அப்படி நெக்சலுக்கு உதவியாளராக இருந்தார் அப்படின்னு ஒரு உள்துறை அமைச்சரே சொன்னா இப்ப யார்கிட்ட இருக்கு? இந்திய ரகசியத்தை அவர் எதை வித்தாரு? அப்ப நெக்சலை எப்படி ஒரு உருவாக்குனாரா? இல்ல நெக்சலைட் எல்லாம் வளர்த்தாரா? இன்னைக்கு உள்துறை அமைச்சர் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரா? இவரை பூ பந்து வச்சு விளையாண்டுட்டு இருக்காரா? இல்ல ஏதாவது ஒரு கோயில்ல மணி ஆக்கிட்டு இருக்காரா? இத்தனை கேள்வி இப்ப நான் கேட்பேன். இத்தனை கேள்விக்கு அமித்ஷா பதில் வருதோ இல்லையோ, இங்க உட்கார்ந்து எங்க சகோதரர்கிட்ட இருந்து வரலாம், வலதுசாரி சிந்தனையாளர் வரலாம், கண்டிப்பா சார் பாட்டு பாடி கூட எனக்கு புரிய வைக்கலாம். ராமன் சார் உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி சாய் சுதா குறுக்கிட வரும், நீங்க சொல்லுங்க சார். சூர்யா அண்ணன் சொன்னார் இல்லையா, ஆமா, அதாவது இந்த அமித்ஷாக்கு வழங்கியவர் கவர்னரா இருக்காருன்னு. நான் அதுக்கு தான் அந்த 30 வருஷம் கதை சொன்னேன். நான் அந்த காங்கிரஸுக்கு இப்போ சாதகமாக இருந்து அவர் ரிசைன் பண்ணதுனால தான் இன்னைக்கு அவரை துணை ஜனாதிபதி போட்டியிட நிறுத்தியிருக்காங்க. என்ன அதை சொன்னாரு அவர் அமித்ஷாவை விடுதலை செய்த அவர் கவர்னரா இருக்காரு, அவர் கவர்னரா இருக்காரு, அது ஒத்துக்கிறீங்களா? அப்போ இதுல அதே மாதிரி இல்ல அப்படி சொல்ல போனா இதுல ராமர் கோவில் தீர்ப்பு வழங்கின நீதிபதியா இருக்கட்டும், இந்த மாதிரியான பாரதிய ஜனதாக்கு ஃபேவரா தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள்லாம் பதவிகள் சர்ச்சைக்குள்ள ஆயிருக்கு. சரி, ராமர் கோயிலுக்கு வருவோம். சாட்சி சொன்ன அந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆள் அவன் என்ன பண்ணாங்க? ஒண்ணும் பண்ணலையே. அவருக்கு என்ன கவர்னர் ஆக்கிட்டாங்களா? அவரோட சாட்சினாலதான் இந்த தீர்ப்பே வந்தது. ஆனா ஜட்ஜினால வரல. சரி, சாட்சிகள் இவர் சொன்னார், அண்ணன் சொன்னார் தெரியுமா, சாட்சிகளால வந்த தீர்ப்பு அது. சரி, ரைட். அவருடைய நேரம் குறிப்பிடாம நீங்க அதனால கொடுத்தேன். இல்ல, பெரும்பான்மை இந்துக்களினுடைய சாட்சிக்காக வழங்கப்பட்ட தீர்ப்பு. சரி, ரைட். ஓகே, ராமன் சார் நம்பப்படவில்லை. நான் வர சாய் சுதா அவர் முதல் சுற்று கருத்தை சொல்லல பேசி இவர் சொன்ன கருத்து தான் சாட்சி பேர்ல தான் தீர்ப்பு வருதுன்னாரு. அதுவும் சாட்சியின் பேர்ல தான் வந்து. சரி, ரைட். ஒரு நிமிஷம் அடுத்து பேசலாம். சொல்லுங்க ராமன் சார். சூர்யா வெற்றி கொண்டானவருடைய இப்போ நிலப்பாடு என்னென்னா, எப்படியும் இந்தியா கூட்டணி துணை மேயர் தான், துணை குடியரசுத் தலைவர் தான் வரப்போகிறது உறுதி. ஆனால் அதே நேரத்தில் இந்தியா கூட்டணி அறிவிச்சிருக்க அமித்ஷா அவர்களால் சொல்லப்பட்ட நக்சல் சுபாஷன் ரெட்டி, ஆமாம், இல்லை தொழில் தப்பு ஒன்றும் இல்லையே, உள்துறை அமைச்சர் ஆதரவு கூட இல்லை சார். அவரே சார், தேசத்தை எதிர்ப்பவர்கள் அனைவரும் நக்சல் டீம் தான். இந்த தேசத்தை காங்கிரஸ் கூறுகூறாக போட்டது காங்கிரஸ் தானே. இந்த தேசத்தை எப்படிலாம் புலவுபடுத்தி மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் தேசத்தை சுக்குநூறாக்கி கடைசி நேரத்தில் பாகிஸ்தான் அரசை எப்படி கவிழ்த்தார்களோ, மேற்கு வங்க அரசை, பங்களாதேஷ் அரசை எப்படி கவிழ்த்தாரோ, அப்படி அமெரிக்காவுடைய செட்டப்பில் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தை என்ன கத்தினார்? தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு சொன்னார்.
இப்போ வேலை வெட்டி இல்லை, எந்த வேலை வெட்டியும் கிடையாது. இப்போ ஒரே ஆயுதம் துணை டங்கர்ஸாக இருக்காரா இல்லையா? அது ஏங்க நீங்கள் தேவபர்சனம் பாருங்க, நீங்கள் தான் சர்வ வல்லமைப்படுத்துறவங்களாச்சே. தேவபர்சனம் பாருங்க, ஐயா இருக்கா, அவர் தான் ஏங்க, அவர் வீட்டில் தான் உட்காந்துருக்காரு, இந்திய அரசனுடைய மாளிகையில் அவர் தங்கி இருக்கிறாரு. இது உங்களுக்கு என்ன விஷயம்னா, ஏதாவது தோக்க போகிறது உறுதி. அப்போ இந்த டங்கர் மேட்டரை பெருசாக கபில் சிபல் நினைக்கிறேன் ஹேப்பியஸ் கார்பஸ் போட்டு அவரை கொண்டு வரணுன்ற மாதிரி போடுங்க. இதே நான் செந்தில் பாலாஜி தம்பி தலைமுறையாக இருந்தார். ஏன் செந்தில் பாலாஜிக்கு வந்து கேபி போட்டவங்க தம்பிக்கு ஏன் இந்த அரசு போடலை? ஏன்னா நமக்கு செந்தில் பாலாஜி முக்கியம். தம்பியை நம்ம வேறு சேஃப்டி கார்டாக பண்ணிக்கலான்னு. இப்போ சூர்யா வெட்டி கொண்ட நிலை அப்படி என்னென்னா, என் கேள்விக்கு என்ன பதில், உன் பார்வைக்கு என்ன பதில்? இப்போ அடுத்த என்ன, அவன் நினைத்தானா இது நடக்கும் என்று, அவன் நினைக்கும் முன்னே பழம் வலிக்கு விழுந்து போச்சு சார். பழம் வந்து அவங்களுக்கு தெரியும் ஒன்றுமே கிடைக்காதுன்னு. இன்னைக்கு இந்தியா நாட்டினுடைய மக்கள் இந்த தேசத்தை இல்லை அப்படி ஒரு வலு இழந்து இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளரை பற்றி இப்படி ஒரு விமர்சனம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் ஏன் இல்லை? இந்த நிலைமைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் ஏன் வந்து இவ்வளோ ஆத்திரம் என்றால், உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்கிறாரு, இந்த தேசத்தில் பிரிவினவாதத்தையும் பாஜக எதிர்க்கக்கூடிய சக்திகளும் என்ன நினைக்கிறார்கள், வாரிசு அரசியலை உருவாக்குகின்றார்கள். சோனியா காந்தி அம்மாவுக்கு என்ன கவலை, தன் மகன் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன கவலை, தன் மகன் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வேண்டும். இரண்டும் நடக்க போகிறது இல்லை. பிப்ரவரி 30 வந்தாலும் வருமே தவிர்த்து இந்த ரெண்டும் நடக்க போகிறது கிடையாது. அதனால தான் தொடர்ந்து வந்து பிஜேபியிலேருந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து அவருக்கு கட்டம் பார்த்துருக்கோம், அது பண்ணியிருக்கோம், முதலமைச்சராக வாய்ப்பே இல்லை, நீங்கள் ராசி இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ ஆகிட்டாங்க சார். ஒரு விஷயம் சார், அன்னைக்கு உள்ள செட்டப் நிலைப்பாடு என்பது வேறு. இன்னைக்கு திமுக உள்ள என்ன நினைக்க தெரியுமா, நாம தமிழ்நாட்டில் இருக்கிற அதிமுக மாவட்டத்தில் எல்லாம் மறைமுகமானவர் அன்கோப்பட்டு வச்சிருக்கிறோம். எப்படியாவது நம்ம 2026 திமுக ஆட்சிக்கு வரலாம் என்ன கற்பனை நீங்கள் நினைக்கிறீங்க. பூனை கண்ணை மூடி கொண்டால் பூலோகம் மாய்ந்து போகுமா, கலைஞர் எழுதின பாட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இது நடக்காத காரணம் என்றால் திமுக அவனுடைய பொய் பித்தலாட்டங்கள் எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இதைத்தான் தொடர்ந்து அமித்ஷா தொடர்ந்து தமிழ்நாட்டில் பயணம் செய்கிறார், தொடர்ந்து சொல்லுகிறார். இந்த ஆட்சி 2026 தூக்கி எறியப்படும் என்று சொல்லுகிறார். ஆகவே இவர்களுக்கு சொல்வதற்கு வேறு வேலை ஒன்றும் இல்லை. எந்த சப்ஜெக்ட் ஆயுதம் கிடையாது. அந்த இப்போதைக்கு ஆயுதம் டங்கருடைய மேட்டர் எடுத்து கையில் வச்சிருக்கிறாங்க சார். இந்தியா மக்களுடைய மனநிலை என்னன்னா, சீர்காழிக்கு வந்தாச்சு, நீயே என் வாழ்வுக்கு கைதியானவன் முருகா, நிலையான இணை காக்கும் துணையானவன் என்று நாத்திக சிந்தனையுடைய சூர்யா வெட்டியுணர்வுகளுக்கு ஒரு ஆத்திகத்தில் நான் பதிவு செய்கிறேன். காரணம் என்றால் அவர் எந்த தொலைக்காட்சியில் இருந்தாலும் அறிவாலயமே போட்டி, பெரியாரே போட்டி, அண்ணாவே போட்டி, கலைஞரே போட்டி, முதல்வர் ஸ்டாலினே போட்டி, உதயநிதி ஸ்டாலினே போட்டி, இன்ப நிதியே போட்டி, அதுக்கு அடுத்த தலைமுறை வருவதே போட்டி என்பது அறிவாலயத்திற்கு அவர்கள் போட்டி என்று சொல்லிக்கொண்டு சார். இப்போ ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு, பல ஆண்டுகளுக்கு முன்னால் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பை விமர்சித்து பேசுறதுன்ற தவறான ஒரு முன்னுதாரணத்துக்கு வழிவகுக்காதா? இப்படி ஒருத்தராக ஒரு தீர்ப்பாக எடுத்து பேசிட்டு இருக்க முடியும். சரி சார், இப்போ நீங்கள் மட்டும் பிரதமரை மரண வியாபாரி நீங்கள் சொல்லிக்கிறலாம். பாம்பை விட மோசமான விஷச்சொந்து என்று நீங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்யலாம். ஏன் காஷ்மீருக்கு ராகுல் காந்தியை பிஜேபி விமர்சனம் பண்ணலையா? அது வேற சார். ஒரு உச்சநீதிமன்றம் நீதிபதி அவர் சொன்ன தீர்ப்பை விமர்சிக்கிறதுக்கும் நீங்க இதை சொல்றது, நீதிமன்றத்தில் எத்தனை டைம் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்டாரு. நீங்க இந்தியாவில் இந்திய சிட்டிசனா இருந்துகிட்டு எதுக்கு சைனாவை ஆதரிக்கிறீங்க? அது வேற சார். மறுபடியும் நீங்க பாருங்க, நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிச்சிருக்கிறது இங்க நீதிபதி. அதாவது அவர் வந்து சில விஷயங்கள் சொன்னார், வெளிநாட்டில் பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டார், 2 வருஷம் தண்டனை வழங்கப்பட்டது, எம்பி பதவி பறிக்கப்பட்டது, அதெல்லாம் வேற. பட் நீதிமன்ற தீர்ப்பு, அவர் வழங்கிய தீர்ப்பு, அது காரணம் காட்டி அவரை நக்சல் அப்படின்னு சொல்றது சார். இது எப்படி நம்ம வந்து ஒரு கொலைகாரனை வந்து விடுதலை பண்ணா அவர் கொலைகாரனுக்கு ஆதரவா இருக்காரு நீதிபதி சொல்ல முடியுமா? சொல்லிருக்காரு. துணை குடியரசுத் தலைவரான நம்முடைய ஜெகதீப் டன்கர் அவர்கள் 67A பிரிவுகளை அவர் ராஜினாமா பண்ணியாச்சு. அவருக்கு உடல்நிலை சரி கிடையாது. ஏற்கனவே பல முறை அவர் வந்து இது பண்ணாரு. இது இங்கிலே கண்டுபிடிச்சிருக்கேன். அதனால அவருக்கு பேசிக்கல உடல்நிலை சரியில்லாத நேரத்தினால என்னால் இதுக்கு மேலே பணியாற்ற முடியாது அவர் ராஜினாமா பண்ணார். இது என்னங்க, இதனால உங்களுக்கு என்னங்க கவலை? உங்களுக்கு கவலையே வந்து தோல்வி உறுதியான நிலைப்பாடு உருவாகி விட்டது. ஏதாவது ஒரு குழப்பி விடுவோம். ஆளுங்கட்சி பெரிய மெஜாரிட்டில இருக்கிறீங்க, நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அப்புறம் எதுக்கு நீங்க
சுதர்சன் ரெட்டியை பத்தி எதுக்கு இவ்வளவு கேவலமா பேசுறீங்க? அப்பலாம் சொல்லாங்க. அவருடைய எதுக்கு கேரக்டர், நீங்க விமர்சிக்கிறீங்க? அவருடைய மன சிந்தனை சார், என்ன இல்ல, சிந்தனை? இப்போ அதாவது இப்போ சாய்ஸ் சுதர்சன் மட்டுமல்ல, ஓகே, ராமன் சார், இந்தியா நான் வரேன். கூட்டணியில் இருக்கக்கூடிய சிபி கம்யூனிஸ்ட் ராதாகிருஷ்ணன் கட்சிகளும் பத்தி, இந்தியா கட்சிகளுடைய அந்த அமைப்புகளை கூட்டணி சிபி எல்லாம் அந்த ராதாகிருஷ்ணன் மனநிலையில் பத்தி உள்ளார்கள். நாங்க சரி, ரைட். இந்தியாவை குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும், குழப்பத்தால் மீன் பிடிக்க வேண்டும் நினைக்கிறார்கள். இது நடக்காது. வர சார், வர சிபி ராதாகிருஷ்ணன் பத்தி நம்ம ஏதாவது விமர்சிக்கிறோமா? நாங்க ஏதாவது அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறோம். சரி, அவர் சுபாஷ் ரெட்டி புனிதரா? ஒரு சார், உச்சநீதிமன்ற சுபாஷ் ரெட்டி நீதிபதி புனிதரா? சுதர்சன் சுதர்சன் ரெட்டி புனிதரா? சொல்லுங்க சார், நீங்க இவ்வளவு சொல்றீங்களா சார்? ஒரே ஒரு நிமிஷம் சார், குறிக்கிடணும். சார், இப்போ இந்த நீதிபதியை விமர்சிக்கிறது தப்பு, இந்த நீதி சொன்னதை விமர்சிக்கிறது தப்பு அப்படின்னா அமித்ஷாக்கு நீதி வழங்கியவர் கவர்னர் ஆக்கப்பட்டார் அப்படின்றது தப்பா, தப்பு இல்லையா? விமர்சனம் அந்த நீதிபதியை விமர்சனம் பண்ணா தப்பு இல்லையா? நீதிபதியில வேறுபாடு இருக்கா? சுதர்ஷன் ரெட்டின்னா நல்லவர், அவருன்னா கெட்டவர், இல்ல அவர் நல்லவர், இவர் கெட்டவர். கம்பாரிசனே தேவையில்லை, கம்பாரிசனே தேவையில்லை. இது கூட வந்து ஒரு கம்பேரிசன், அதாவது ஃபேவரா இருக்காங்களுக்கு வழங்கப்படுதுன்னு தொடர்ந்து பிஜேபி மேல குற்றம். அது கூட தவறு, அதை நம்ம பத்தி பேசலாம். ஒப்பீனியன் ஆனா சொல்றாரு. ஒரு நீதிமன்ற தீர்ப்பையே விமர்சிக்கிறது எந்த அளவுக்கு? காங்கிரஸோ திமுக ஒரு ஒப்பீனியன் சொன்னா தப்பு இல்ல, பாஜக சொன்னா தப்பா நீதிபதியை பத்தி? அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க சார், எல்லாம் சேமா பாருங்க. அப்ப அவங்களும் சொல்ற தப்புன்னு சொல்லுங்க. இல்ல, இது கூட ஒரு வகையில இருங்க, இத வந்து நம்ம புறந்தள்ள முடியாது. ஆனா வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தீர்ப்பை விமர்சிக்கல சார். உங்களுக்கு தைரியம் இருந்தால் இப்படி சொல்லுங்க, இன்னைக்கு இவங்க சொன்னதை நம்ம ஏத்துக்கிறோம், இவர நக்சல்னு விமர்சனம் பண்ணது தப்பு. அது போல அவங்க அமித்ஷாவுக்கு நீதி வழங்கிய நீதிபதியை விமர்சிப்பதும் தப்பு அப்படின்னு சொல்லுங்க. நீங்க பப்ளிக் சார், அது ரெண்டு சொல்லுங்க. இதுல நீங்க ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு நீங்க உதாரணமா அப்படி காட்டி பேசாதீங்க கிடையாது. சார். ரெண்டு சார், தப்பு. இது வந்து ஒரு தீர்ப்பு வழங்கிய நீதிபதி. இதுக்கு எனக்கு தெரிஞ்ச சார், இது ரெண்டு கம்பாரிசனே இல்லன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு அதுனே நான் சொல்லல சார், நீங்க அப்படிதான் சார் ரெண்டுத்தையும் சொல்லுங்கன்றேன். இல்ல, எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பாரிசனுக்கே கரெக்ட்டா வரலன்னு நான் நினைக்கிறேன். கோத்ரால நீதி தீர்ப்பு வழங்கியது உண்மை, அவரும் கவர்னரானது உண்மை, நாங்க சொல்லுவது எல்லாம் உண்மை. அதுல உள்ளர்த்தம் இருக்கா இல்லையாங்கிறத விட்டுருங்க. நான் சொன்னது நீங்க சொல்லுவது கற்பனை. இருங்க சார், உண்மைப்படி காங்கிரஸ் தோற்கவே கிடையாது சார். இருங்க சார், இருங்க. உண்மைப்படி காங்கிரஸ் ஏற்பது கிடையாது. ஒரே ஒரு சுதர்சன் ரெட்டியை நக்சல் அப்படின்னு சொல்றது என்ன தப்பு இருக்குது? தேசத்தின் பிரிவினையை தூண்டக்கூடியவர்களுக்கு நக்சல் சொல்லுவோம். நாளைக்கு அவர் ஒரு கால் என்ன தப்பு இருக்குது? என்ன தப்பு சார் இருக்குது? அமித்ஷா சொன்னது உண்மை. அமித்ஷா பொய் சொல்லவில்லை. இந்த தேசத்தை நன்கு அறிந்து அமித்ஷா தன் கருத்தை சொல்லி உள்ளார். சிபிஆர் தோத்து ஒரு கால் சுதர்சன் ரெட்டி வெற்றி பெற்று அதெல்லாம் நினைக்காதீங்க சார், அதெல்லாம் நினைக்காதீங்க சார், அதெல்லாம் வந்து நக்சலுங்க அப்படின்னு ஓடிடுவாங்க. கனவுல கூட நினைக்காதீங்க. சூர்யா வெற்றி கொண்டான் சார். அதாவது அவங்க உள்கட்சி விவகாரம், அவங்க வந்து பிஜேபியில் இருக்காரு தன்கர் அவர்கள், உங்களுக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லி ராமன் சார் கேட்கிறாரு. முதல்ல சொல்லிட்டேன், அவர் எந்த கட்சியில இருக்காருன்னு தெரியாம நாங்க ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு இருக்கோம்னு முதல்ல சொன்னேன். அவங்க மாற்றம் இல்லையே. பட் ஆனா இருந்தாலும் எங்களுக்கு துணை ஜனாதிபதியா இருந்தாரு, ஏதோ நியாயமா ஒரு 2-3 கேள்விகளை கேட்டாரு. அதாவது ஆளை காணாமேன்னு கொஞ்சம் நாங்களும் தேடுறோம், அவ்வளவுதான். பட் அதுக்காக நாங்க ஒண்ணும் பெருசாலாம் ஃபீல் பண்ணல. பட் என்ன திரும்பி கேட்கறோம்னா, எந்த கட்சியில எப்படி ஜனநாயகம் இருக்குன்னு அதுக்கு வந்து ஜனவரி வந்து ஒரு உதாரணமா இருக்கட்டும். இப்ப நான் என்ன திரும்பி இவரை கேட்கிறேன், ராமன் இவர் இவ்வளவு தூரம் வந்து அண்ணன் உட்கார்ந்து ஒரு 2 பாட்டெல்லாம் பாடினாரு. நான் வந்து திராவிடம் போற்றி, கலைஞர் போற்றி, அண்ணா போற்றி, பெரியார் போற்றின்னு சொல்றேன்னாரு. ரைட்ண்ணே, நாங்க இதெல்லாம் போற்றி போற்றின்னு சொன்னதுனால அட்லீஸ்ட் சுனாமி வந்ததுக்கு பின்னாலேயாவது செத்தவனுக்கு ஒரு வரலாறு மாதிரி இருக்கிறவனை காப்பாத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணோம். அண்ணன் தான் ஆன்மீகத்துல அத்தனை கடவுளையும் போற்றியும் பாரு. ஏன் அந்த சுனாமி வராம தடுத்து நிறுத்தினா அண்ணன் ராமன் ஒரு பாட்டு பாடியாவது எதையாவது நிறுத்திருக்க வேண்டியதானே? அது ஒரு சப்ஜெக்டே இல்லைன்னு நான் 2 கேள்வி. அண்ணன் ராமன் வந்து ஒரு தமிழர், அந்த தமிழர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த பூரி ஜெகநாதர் கோயில் சாவியை வந்து ஒரு தமிழர் தேடிட்டு போட்டதா சொன்னான். பிஜேபிக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஒருவேளை அண்ணன் ராமர்கிட்ட இருந்ததுன்னா, ராமன் இருந்ததுன்னா அந்த சாவியை கொடுத்தனுப்ப சொல்லுங்க. பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஒரிசா மாநிலத்தினுடைய மாநில நிர்வாகத்தை தமிழ்நாட்டை சேர்ந்தவரும் சாவி வச்சிருக்காருன்னா அந்த முதலமைச்சருடைய நிர்வாகத்தை வெங்கடேசன் பாக்குறாரு. அதைத்தான் சொன்னார் தவிர இவர் இப்படி ஜாதி பிரச்சனை தமிழகத்திற்கு திருடிட்டு போயிட்டாங்க, திருடன் அளவுக்கு வார்த்தையை கோவலம் கழிவு நினைக்காதீங்க. கோவலனை கொண்டு வான்னு சொன்னாங்க, புரியுதா? அங்கு கதை கொண்டு வா கொண்டு என்ற ஆகவே கொண்டு வா டு டு என்ற வார்த்தை சூர்யா வெற்றி பயன்படுத்துகிறார். திருடன் எப்படின்னா எடுத்துக்கிறது, திருடன் சொன்னாங்க அவங்க. சார், தேர்தல் நடத்துல என்ன
சரி அவர் point பேசட்டும். point அவரு note பண்ணாம எப்படி ஒரே ஒரு நிமிஷம் அவருடைய பாருங்க. நேரம் நான் வரேன். சூர்யா வெற்றி கொண்டு வரேன். தொடர்ந்து பேசுங்க சார். அண்ணே, நான் இப்ப என்ன நீ ஒண்ணு சாவியை கொடுத்துட்டு ஒரு கெட்ட பேர் வேணும்னு தான் சொன்னேன். நீ அது கூட ஏன் இவ்வளவு குதிக்கிறீங்க? அதை விட்டுருங்க. திரும்பி 2 கேள்வி. ஒரு நீதியரசரோட நீதியை விமர்சனம் பண்றது, கடந்து வந்த பாதையை விமர்சனம் பண்றது, சுதர்சன ரெட்டிக்கு என்ன கொஸ்டின் சொல்லி கேட்கறது. நான் இப்ப என்ன கேட்கறேன்னா, ஒரே ஒரு கேள்வி. நாங்க என்னைக்காவது பிரதமர் மோடியோட தொழிலை பத்தியோ, இல்ல அவரை டீ கடையில் ஆரம்பிச்ச வரலாறு பத்தியோ, அல்லது அமித்ஷா இல்லையா ஏங்க எவ்வளவு வார்த்தை சொன்னாங்க. மோடியே இருந்தாலும் எங்க தளபதியை உத்தரை மீறி வர முடியாதுன்னு கோபேக் பண்ணி கருப்பு பலம் எடுத்தது யாரு? சூப்பர் ஸ்டாண்ட். என்ன ஸ்டாண்ட்னா, இந்த மாதிரி நீதியரசரை விமர்சனம் பண்ணணும். ஏன் இப்ப ஜுடிஷியல் பிஜேபிக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்னு நீங்க நினைக்கிறது இப்ப நடக்கல. அதனால இப்ப கரண்ட்ல இருக்க நீதிபதி சார் அவர் ஓய்வு பெற்றவர், அதை புரிஞ்சுடுங்க. நீங்க அவர் ஓய்வு பெற்றவர், இதுக்கப்புறம் இவங்க ரிட்டையர் ஆயிட்டா இதே சார் ஓய்வு பெற்றவர். நீங்க கரண்ட்ல இருக்கிற மாதிரி கொண்டு காட்டுறீங்களா? ஒரு நிமிஷம் ராமராவ், ஒரே நிமிஷம். நீங்க முன்னாள் நீதியரசரோட விமர்சனத்தை இப்ப வெளியில கொண்டு வந்தீங்க. இப்ப கரண்ட்ல இருக்க நீதியரசர்களோட நீங்க நீதிமன்றத்தை மிரட்டுறீங்களே, நீதிமன்றத்தை மிரட்டி பிரச்சனை பண்றீங்களா? இல்ல அவர் சொல்ல வர பாயிண்ட் என்ன, இப்போ முன்னாள் நீதியரசருக்கு இப்போ வச்சிருக்கிற இந்த பாயிண்ட் இப்போ இந்நாள் நீதிபதிகளுக்கு நீங்க வைக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையா அப்படின்றது தான் அவருடைய இந்த வர அவர் இணையத்தில் பேசிட்டு ஒரே ஒரு நிமிஷம். சாரி, ஓய்வு பெற்றவர்கள். சரி 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 சார், அவர் சொல்ல வர பாயிண்ட் அவங்க என்ன சொல்ல. ஓகே ராமன் சார், ஒரு நிமிஷம் இருங்க. அவர் என்ன சொல்லுங்க. இப்படி பேசினா மோடியையோ பிஜேபியோ விமர்சனம் பண்ணா அத்தனை பேரும் பாகிஸ்தானோட உளவாளி அப்படின்னு மோடியே பேசுறாரு. இதுல இருக்க ராமரோ இல்ல எங்க அண்ணன் சுதாகர் பேசுறதுல என்ன டவுட்? நாங்க அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். நான் கேட்கறது இந்த பிஜேபிங்கிற பஸ் அதோட டிரைவர் கண்டக்டர் யாரு? ஒன்னு டிரைவரு நம்ம சந்திரபாபு நாயுடு, கண்டக்டர் நம்ம நிதிஷ்குமார். இந்த 2 பேரும் ஒரு ஆளை கீழே இறக்கிட்டா ஆட்சியை 26ல 2க்கு சேர்ந்து தேர்தல் நடந்தாலும் பதில் சொல்றேன். வந்து கவலைப்படாதீங்க. சரி அண்ணா நான் சொல்லட்டுமா பதில்? இருங்க நான் பதில் சொல்றேன். அண்ணா நீங்க தொட்டு பாருங்க. அங்க சந்திரபாபு நாயுடு உயர நாளைக்காக உருவிடுவாங்க. அண்ணா அண்ணா சரி ரைட் சார். சந்திரபாபு நாயுடு உயிரிட்டா ஆட்சி தலையெழுத்து மாறிடும். அதுக்காக தான் அந்த ஸ்ட்ராட்டஜில தான் நீங்க வந்து இப்போ இந்த இவரை நியமிச்சிருக்கீங்களா சார் வேட்பாளரா? வர சார். உங்களுக்கு பதில். அதாவது பாஜகன்ற உலகத்திலேயே பெரிய கட்சி வந்து ஜனநாயகத்தை ஃபாலோ பண்ற கட்சி. அதனால தான் சந்திரபாபு நாயுடு டிரைவராகவும் நிதிஷ்குமாரை கண்டக்டரா வச்சிருக்கோம். ஆனா நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன்னா, உங்க கட்சியில ஒரு தொல் திருமாவளவன்களை டிரைவராகவும் இன்னொரு நபரை கண்டக்டராகவும் வச்சு நீங்க கட்சியை ஓட்டி பாருங்கண்ணா, ஆட்சியை ஓட்டி பாருங்க. அந்த தைரியம் பாஜக தனி மெஜாரிட்டி வராதுன்னா தனி மெஜாரிட்டி திமுக ஆட்சி இருக்கு. நீங்க வந்து அவங்க ஆதரவு ஆட்சியில இருக்கீங்க. நீங்க சரி, நான் 94 கம்பாரிசன் தப்பு சார். இருங்க சரி, முடிச்சிடுறேன். நீங்க மைனாரிட்டியா இருக்கும்போது என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாரு. ஓகே ஓகே. 94 சீட் வச்சிருக்கீங்க, என்ன பண்ணீங்க? டிரைவர் உங்க கட்சியில தானே இருந்தாங்க. நான் வந்து இப்ப வந்து விடுதலை சிறுத்தையோ காங்கிரஸையோ இல்ல மற்ற கட்சிகளையோ நாங்க வந்து எந்த வித நிர்பந்தமும் கொடுக்கல. அவங்க எங்களை நிர்பந்தமும் பண்ணல. 94 சீட் இருக்கும்போது சொல்றாங்க, சுதந்திரமா விமர்சனம் பண்றாங்க. நாங்க எதுவும் கண்டுக்கல. பட் நாங்க யாரு இல்லைனாலும் ஆட்சி நடத்துவோம். எங்க துணிச்சல் இருந்தா இந்த 2 பேரையும் வெளில அனுப்பிட்டு ஆட்சி நடத்த முடியுமா? ஏன் நான் 94 சீட் வச்சிருக்கும் போது எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு நீங்க நடத்துறீங்க? கூட்டணி ஆட்சி வச்சுட்டு தான் நடத்துனீங்க. அப்படிதான் நான் நடத்துவாங்க. ஆனா மெஜாரிட்டி இருக்கும் போது அப்படிதான் நான் நடத்துவாங்க. எல்லாரும் நீங்களும் அப்படிதான் நடத்துனீங்க. நீங்க விடுதலை சிறுத்தையும் காங்கிரஸோட ஒப்பிடும் போது இன்னைக்கு ஓடுற பஸ் ஆந்திராவோட டிரைவர் கண்ட்ரோல்ல ஓடுது. யோசிச்சு முடிவெடுங்க. அதெல்லாம் கிடையாது, அப்படி கிடையாது. நீங்க 94 சீட் வச்சிருக்கீங்க, இப்படி தான் ஆட்சி பண்ணீங்க. இல்ல இப்போ இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பேரணி இப்போ அது திரிணாமுல் காங்கிரஸே வந்து இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக விரும்பல, அந்த மாதிரியான கூட்டணிக்குள்ளே குழப்பங்கள் இருக்குன்ற ஒரு பிரச்சனையும் இருக்கு.
சார் அது நீங்கள் இந்தியா கூட்டணியுடைய குழப்பத்தில் 2029 இந்தியாவின் நிலை எப்படி இருக்க போகுதுன்னு அதை பார்ப்போம். பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது பாராளுமன்ற தேர்தல் வரும்பொழுது மம்தா பானர்ஜி போய் என்ன மோடி ஆதரிச்சிட்டு போறாங்களா? அதுவும் நீங்கள் அப்புறம் பார்ப்போம். இன்னைக்கு துணை ஜனாதிபதி தேர்தல், அதுல இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் நிக்கிறாருன்னு சொன்னா நீங்க அவரை பத்தி நாங்க எந்தவித தனிப்பட்ட முதல் நாள் அனௌன்ஸ்மென்ட் வருது. அவங்க கூட்டணி மயில்சாமி அண்ணாதுரை ரெண்டு அவங்க மெஜாரிட்டி இருக்கக்கூடியதுதான். அவர் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதான். இருந்தாலும் முறைப்படி நியாயப்படி நாங்கள் சுதர்சன ரெட்டியை இந்தியா கூட்டணி சார்பில் நிறுத்தி இருக்கிறோம். அவர் ஒரு கால் நாம் சொல்வது போல ஏதாவது மாறுபட்ட கருத்தோடு அவர்கள் கூட்டணியை சேர்ந்தவர்கள் மாற்றி ஓட்டு போடும் பட்சத்தில் சுதர்சன ரெட்டி ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு கால் ஜெயிச்சு துணை ஜனாதிபதியா வர்றதுக்கான அமித்ஷா அப்படி சொல்றாரு. வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு கால் ஜெயிச்சு வாய்ப்பு இருக்குல்ல, அந்த வாய்ப்பு இருக்குன்னு தான் தேர்தல் முடிகிற வரைக்கும் அந்த வாய்ப்பு இருக்குல்ல, அந்த நம்பிக்கையோட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப அது மாதிரி வந்தால் பத்மராஜன் கூட அந்த நம்பிக்கையில தான் அப்படி வரக்கூடிய முன்னாள் ரிட்டையர்டு ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை நீங்கள் தரைக்குறைவாக நக்சலோட நக்சல்னு சொன்ன அனுசாரத்தான் ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை போய் அது நக்சலுக்கு ஆதரவானவர் அப்படிங்கலாம் பேசுறது, அவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசுவது, நாளைக்கு ஒரு கால் ஜெயித்தால் அப்ப உங்க நிலைப்பாடு என்ன? அவர்தான் ஜெயிக்க போறதில்லை, நீங்க சார். நாங்க ஒண்ணும் பொய்யில சார், நீங்க நக்சல் சொல்லுங்கப்பா சார். நாங்க நக்சல் சொல்லவும் சொல்லுங்க சார். நீங்க உருவாக்க வேண்டும், வன்முறையை உருவாக்க வேண்டும், இதெல்லாம் நீங்க கைவந்த கலை. நீதிமன்றமே உங்க தலைவரை கண்டிச்சாச்சு சார். நீதிமன்றம் உங்களை கண்டிச்சுன்னா உடனே வெளியே இருந்தாலும் ஒரு வேட்பாளரை நீங்க இந்த உச்சநீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு காரணம் காட்டி நீங்க சொல்றது எப்படி நீங்க எதுக்கு தனிப்பட்ட விமர்சனம் எதுக்கு வைக்கிறீங்க? தீர்ப்பு காரணம் காட்டி அது மாதிரி வச்சீங்கன்னா நாளைக்கு ஒரு கால் வெற்றி பெற்று வந்தால் அந்த நக்சல் பாரியை பார்த்து ஓடிடுவீங்களா? நீங்க ஆட்சியை விட்டு இறங்கிடுவீங்களாப்பா? அதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இல்ல ஒரு கால் அதுதான் அச்சாடி போட்டிருக்கு. ஒரு கால் வெற்றி பெறும் பட்சத்தில் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இந்த ஆட்சி இழக்க போகிறது. அமித்ஷாவுக்கு ஏன் இந்த பயம்? அரசியலமைப்பை காத்து இந்தியாவை நிலைநாட்டி நிக்க வைக்கிற மாதிரி இந்த காங்கிரஸ் அண்ணன் பேசுறாரு. இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல அந்த கலவரம் நடக்கும்போது மணிசங்கர் ஐயர் சொல்றாரு, பங்களாதேஷ் மாதிரி இந்தியாவிலும் நடக்க போகுதுன்னு. இது என்ன ஒரு தேசப்பற்று? இது என்ன இதுதான் தேசியமா? அதனால அவர் அந்த ராஜினாமா ஏன் பண்ணார் தன்கர், அவர் என்ன ஆனார், அதெல்லாம் இவங்க அந்த நீலி கண்ணீர் சொல்லுவாங்க, அதெல்லாம் விட வேண்டியது இல்ல. இப்போ அவங்க கேண்டிடேட் ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி பார்க்கட்டும். அண்ட் அவரோட கேண்டிடேட்டை முதல்ல ஏன் ராஜினாமா பண்ணாருன்னு அவரை முதல்ல கேளுங்க. வெளிப்படையாக 10 முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வெளியில பேட்டி கொடுக்குறாங்க சார். இது மாதிரி ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியை இது மாதிரி எல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுவது இந்திய நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை கேவலப்படுத்துவது போல, ஒரு அரசியல் சட்ட ரீதியாக வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பை விமர்சிப்பது என்பது வேறு, தீர்ப்பு வழங்கிய நீதிபதியையே நீ உள்நோக்கம் கற்பித்து பேசுவது என்பது வேறு. அவர் காங்கிரஸ்காரர், அதனால்தான் 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது அவருக்கு இந்த சீட்டை கொடுத்திருக்கிறாங்க, இந்த வாய்ப்பை கொடுத்திருக்காங்க பேசுவதெல்லாம் இது உள்நோக்கம் உடையது. இது நல்லதல்ல, இது நல்லதல்ல. அரசியல் சட்டப்படி பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய மத்திய முக்கிய அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடியவர் இப்படி பேசுவது நியாயமல்ல, தொடர்ந்து நடவடிக்கையில் ஏறாக கூடாது. நன்றி சார். ராமன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து. நிச்சயமாக இந்த தேர்தலில் குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வெற்றி பெறுவார். வெற்றி பெறுகின்ற சூழ்நிலையில் என்னன்னா, அண்ணன் சொல்றேன், கி வீராமணியுடைய பக்தி பாட்டு சொல்றேன். 1000 கோடி பக்தர்கள் பாடி தொழுவார் ஐயப்பன் திருவடி, அந்த ஐயப்பனே ஒரு குழந்தை வடிவாய், அருள்மலை பொழிந்தான் உன்மடி, அருள்மலை பொழிந்தான் உன்மடி, பம்பை நதிக்கரையில் உந்தன் பெருமைக்கு இணை இல்லையே, ஹரிஹரன் திருவருளே நீதான் அறிந்தால் முதல் என்று சூர்யா வெட்டி கொண்டவர்களுக்கு இந்த பாடலை பதிவு செய்கிறேன். நன்றி. சூர்யா வெட்டி கொண்டான் சார், உங்களுடைய நிறைவு கருத்து சேர்த்தே பதிவு பண்ணுங்க சார், நேரம் குறைவா இருக்கு. இன்னைக்கு ரசிகர் தான் ஒண்ணு இல்லை, இது நீதித்துறையை மிரட்டுவதாக நான் பார்ப்பேன். காரணம், நீதித்துறை இப்போ இந்த பயங்கரவாத ஆட்சிக்கும் சர்வாதிகாரத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இந்த தமிழ்நாடு ஆளுநருக்கும்
ஜனாதிபதிக்கும் மசோதாவிலேயே ஒரு வரம்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து தமிழக முதல்வரின் நியாயமான கோரிக்கைகளுக்கெல்லாம் செவிசாய்க்குது, நியாயத்தை வெளிப்படுத்துது அப்படிங்கிற கோபம் அமித்ஷாவுக்கு உச்ச நீதிமன்றத்தின் மீது இயற்கையா வந்துருச்சு. சரி, நீதியரசர்கள் சரியில்லை, நீதியரசர்களோட நடவடிக்கைகள் சரியில்லைன்னு சொல்லி நீதிமன்றத்தின் மீது ஒரு மறைமுக தாக்குதலை அமித்ஷா உள்துறை அமைச்சர் எச்சரிக்கிறார். சரி, நன்றி 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 சார். இதை உற்று பார்க்கிறார், நன்றி முற்றுப்புள்ளி வைப்பார்கள். நன்றி 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 சார். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நன்றி, வணக்கம்.